சிம்பொனி இசைஞானி இளையராஜா அவர்கள் இப்போ வெளிநாடு லண்டனில் போய் ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் சிம்பொனி இசை பண்ணார். சரி, சிம்பொனின்னா என்ன? நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். சிம்பொனிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஆர்கெஸ்ட்ரா. இப்போ ஏற்கனவே நம்ம நிறையா ஈவெண்ட்லலாம் பாடல்கள்லாம் பாடுவாங்க இல்லையா, அது ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அது வந்து சாம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து சிம்பொனி ஆர்கெஸ்ட்ரா, அவ்வளோதான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா அதுக்கும் இதுக்கு என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, அது வந்து தேட்டரில் உட்காந்து கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. பப்ளிக் முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு கண்டென்ட்டை சொல்லணும். அதுவும் இல்லாமல் குறைஞ்சது 18லேருந்து 24க்கு வகைப்பட்ட ஆர்கெஸ்ட்ராஸ் இருக்கணும், இசைக்கருவிகள் இருக்கணும். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு 80லேருந்து 120க்கு மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் பங்கு பெற்று மக்கள் முன்னாடி வந்து அந்த இசையை நடத்தி காமிக்கணும். அதுதான் வந்து சிம்பொனி. அந்த சினிமா படத்துக்கு பண்ணுற மாதிரி ஆடியோ தேட்டருக்குள்ளே வச்சு எல்லாம் பாட்டு போடுறது கிடையாது. இது மக்களுக்கு முன்னாடி அது பண்ணணும். இது சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பாட்டுன்னா அதில் வந்து வரிகள் இருக்கும், அப்புறம் மியூசிக் போடுவோம். இது எல்லாத்தையும் தாண்டி பாட்டுகள் மூலமாக சொல்கிற வரிகள் இல்லாமல் இசை மூலமாக மட்டுமே அது உணர்த்துறது தான் சிம்பொனி. நன்றி.